Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 4 type of crepe silk sarees number 1ல போஸ்ட் பண்ணிருக்கோம். So இன்னைக்கு வீடியோல டோட்டலா 3 collections, 3 varieties, 3 section number 1 to number 3 போட்டுருக்கோம். பட் நிறைய மிக்சர்ல வரப்போகுது. So number 1ல வந்து 4 type of crepe silk எடுத்துட்டு வந்திருக்கோம். So Mysore crepe silk sareesமே வந்து பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு ஓரளவுக்கு லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ரொம்ப கம்மியா தான். நேத்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அரைவல்ஸ் கம்மியா தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி கூட கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு உங்களுக்கு கவுண்ட் பண்ணிடலாம். ஒரு 5 to 6 டிசைன்ஸ் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு தான் டிசைன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் இருக்க கலர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மைசூர் crepe silk சாரீஸ்க்கு அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்சி crepe silk சாரீ வந்திருக்கு. ஃபேன்சி crepe silk சாரியில் வந்து 2 டிசைன் வந்திருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாடியில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி, இன்னொன்று வந்து ப்ளைன்லேயே நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு பார்க்குறதுக்கு சில்கியாக சூப்பராகவே இருக்கிற மாதிரி ஒரு சாரீ வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்துறது வந்து பின்னி கிரேப் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜர் கிரேப், நல்ல ஒரு ப்ரீமியமில் ஜார்ஜர் கிரேப் வந்திருக்கு. இந்த 4 டைப் ஆஃப் crepe silk சாரீஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மைசூர் கிரேப், ஃபேன்சி கிரேப், பின்னி கிரேப், ஜார்ஜட் கிரேப், 4 டைப் ஆஃப் crepe silk sarees போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைசூர் கிரேப்னு போட்டிருக்கோம். அதுலேருந்து நெக்ஸ்ட்டு வர ஃபேன்சி கிரேப் அந்த டைட்டில் வர வரையும் பார்க்குறது எல்லாமே மைசூர் கிரேப். ஸோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்து ஃபாலோ ஆகும். ஃபேன்சி கிரேப்லேருந்து அதுக்கு அடுத்து என்ன நம்ம சொன்னோம், பின்னி கிரேப் வர வரையுமே போட்டிருக்கிறது எல்லாமே ஃபேன்சி கிரேப். இதே மாதிரி தான் டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் அதை வந்து நீங்கள் டேக் பண்ணி எல்லா சாரீக்குமே அப்படியே டைட்டில் கொடுத்துடலாமே அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாரீ ஆல்ரெடி நம்ம வந்து உங்களுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து சாரியோட நேமையும் அப்படியே கொடுக்கும் போது இப்போ டேக் பண்ணும் போது சாரியோட வியூவே போயிடுது. ஒரு சில சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேயே அப்படியே நிறைய வேர்ட்ஸாக கொடுக்குற மாதிரி சாரியோட வியூ போயிடுது. ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துடுது, வியூ சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முடியாத ஒரு பெரிய ரிஸ்க்கான காரியம். ஏன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்காக இப்போது பார்க்குறவங்கள எவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்றது அடுத்த பிரச்சனை. நிறைய பேர் என்கொயரிஸ் கொடுப்பாங்க. அப்போ என்கொயரிஸ் கொடுக்கும் போதே எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்றதும் நம்ம ஃபுல் டே வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்க முடியும். பட் வந்து நமக்கு நிறைய ஷெடியூல்ஸ் இருக்குது. நம்ம வந்து என்கொயரிஸ் பார்க்கணும், கஸ்டமர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் போய் ரிசீவ் ஆகனா அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பேக்கிங் டிஸ்பேட்ச் இருக்குது. ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நமக்கு வந்து ப்ரொஃபஷன், நம்ம சாரி ஒரு பிஸ்னஸ் இப்படின்னு நம்ம ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு போகிறோமோ அதே மாதிரியே அதுக்கு ஈக்குவலாக நம்மளோட ஃபேமிலி இருக்குது. ஃபேமிலி அண்ட் தென் பிஸ்னஸ் ரெண்டுமே நான் ஈக்குவலாக தான் நம்ம வந்து வச்சு நான் வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது பிஸ்னஸ் அப்படின்றத தாண்டி என்னோடய ப்ரொஃபஷனாக நான் வந்து இது கொண்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப வந்து ஜென்யூனாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ என்னால் எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து நல்ல ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து சாரீஸ் வந்து வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரியே வந்து ஃபேமிலியும் இருக்கிறதுனால ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பார்ட்டியும் நம்ம வந்து கண்டிப்பாக விமன் அப்படிங்கும் போது அது எல்லாமே நம்ம வந்து எடுத்து கொண்டுட்டு போய் தான் ஆகணும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதனால தான் ஒரு காமன் சோர்ஸாக நம்ம வந்து யூடியூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம், இல்லை வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிப்போம், இல்லை இன்ஸ்டா பேஜ் யூஸ் பண்ணிப்போம், இல்லை ஃபேஸ்புக் பேஜ் யூஸ் பண்ணிப்போம். பட் நம்மளோட மெயின் சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் தான். ஸோ அடுத்து இந்த வீடியோஸு அடுத்து வந்து போஸ்ட்டுங்கிற பேஜில் வந்து கொஞ்சம் போஸ்ட் போடுறோம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் சோர்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து இதில் போட்டுறோம். ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்கும் இந்த இடத்துல நம்மளால் ஷேர் பண்ணுறது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான வேலை. அது வந்து முடியாது. அது வந்து என்னாலன்னு இல்லை, யாராலையுமே ஒரு பெரிய ஸ்டாஃப் டீம் போட்டு ஒர்க் பண்ணுறவங்களால கூட ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்கும் வந்து இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோட லென்த்து கூட கொஞ்சம் கம்மி தான், சாரீ போட்டிருக்கிறது கூட கொஞ்சம் கம்மி தான். ஒரு சில வீடியோ வந்துலாம் நிறைய சாரீஸ் போட்டுருவோம், அரைவல்ஸ் நிறைய இருக்கும்.
அப்போது வந்து அவ்வளோத்தையும் அப்படியே என்கொயரி வர வர எனக்கு பிக்சர் ஷேர் பண்ணுங்கன்னா எவ்வளோ பேருக்கு பண்ண முடியும். ஸோ அது வந்து ரொம்ப 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 முடியாத ஒரு விஷயம். அதனால தான் வந்து ஒரு காமனான சோர்ஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே டெய்லி அப்டேட்ஸில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இந்த நேம் டைட்டில் வந்து ஒரு சாரீலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரிக்கு போட்டிருப்போம், அதுலேருந்து அடுத்த டைட்டில் வர வரையும் அந்த சாரீ அப்படின்றது சொல்லிடுறது. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு 10 வீடியோக்கு ஒரு இடம் வந்து சொல்லுவோம், ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்கு ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அதையும் மீறி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க, புதுசாக பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து முடியாது, ப்ளீஸ் கொஞ்சம் அது கேட்காதீங்க. ஏன்னா அது ஒரு ரெக்வெஸ்ட்டாகவே கேட்டுக்கிறோம், ஏன்னா அது ரொம்ப முடியாத ஒரு விஷயம். ஒரு கொஞ்சம் ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுறதே நம்மளால் முடியாது. நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா அவ்வளோ இருக்குது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ். மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரே செலக்ட் பண்ணி தானே அப்படியே சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது வேறு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போது அடுத்த கலெக்ஷன் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிடுறேன். நம்பர் 2 வந்து பார்த்திங்க, இப்போ நம்பர் 2 செக்ஷன் வந்துட்டிங்க. நம்பர் 2ல் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். எப்போவும் போல் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வரும்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபேன்சி டைப்பு பனாரசி ஜார்ஜெட் வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு. மைசூர் சிஃபான், காலா ஜார்ஜெட்டு, இது மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இன்றைக்கி வீடியோவில் வந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்பர் 2ல் காமனாக நம்ம எப்போவுமே நம்ம என்னென்ன சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் இன்றைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் மிக்சர் கலெக்ஷனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 to 6 மிக்சர் வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னென்ன மிக்சர் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலயமா ஒரு நல்ல கஸ்டமர் பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டு எங்களுக்கு வந்து போய் சேர்த்த மாதிரியும் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி தானே நீங்கள் வந்து அப்படியே ஒரு டோட்டலாக இவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நேற்று வீடியோ போட்டிருந்துருப்போம். நேற்று வீடியோவில் இருக்கிற கலெக்ஷன்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நேற்று வீடியோ நம்ம அவ்வளோ பிக்சர்ஸுமே ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும் போது 1 or 2 டைம்ஸ் வந்து நமக்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் க்ராஷ் அப்படியே வந்து க்ராஷ் ஆகி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் ஆர்டர் கொடுத்த டேட்டாஸே வந்து உங்களுக்கு அப்படியே எரேஸ் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து நம்ம போய் அந்த கஸ்டமர் ஆர்டர் கொடுத்த டேட்டாஸ் வேணும் அப்படின்னா திருப்பி கஸ்டமர்ஸை வந்து நம்ம இது பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து யூடியூப் சேனலில் ஏதாவது போஸ்ட் பேஜில் போடணும், இல்லை சேனலில் நம்ம சொல்லணும், இது தானே, இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் போடணும். இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த பர்டிகுலர் டேயில் அந்த கஸ்டமர் வந்து அந்த வீடியோவில் நம்ம சொல்கிறத பார்த்துருப்பாங்களா, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்க உங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு பெரிய விஷயமா போயிடுது. அதனால தான் வந்து எல்லா பிக்சர்ஸுமே நம்மளால் வச்சுக்க முடியாது. குறிப்பிட்ட இந்த நாளில் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த நாளில் போட்டுட்டு உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து டேட்டாஸ் எரேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஏன்னா அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு 300-400 சாரி போடுறோம் அப்படின்னா அதை கண்டினியூவாக 1 வீக் கூட நம்மளால் வச்சுக்க முடியாது. 1 வீக் வச்சிருந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 300-400 சாரி அப்படிங்கும் போது 1 வீக் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஸ்டோரேஜ் நம்ம வச்சுக்க அப்படியே ஹேங் ஆகி ஏதோ ஒன்று ஆகிடுது. கஸ்டமர் டேட்டாஸ் நமக்கு ரொம்ப மெயின். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்களுக்கு நம்ம போய் வந்து கண்டிப்பாக அந்த சாரியை சேர்த்தாகணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப மெயின். அதெல்லாம் நம்ம நிறைய இதை பார்த்துட்டு தான். ஸோ இது முடியாது, அது ஒரு காமன் சோர்ஸாக நம்ம போட்டுட்டோம். இப்போ வீடியோவில் போடுறோம் அப்படின்னா அதில் பார்க்குறவங்க பார்த்துட்டு சாரீஸை கிளியராக பார்த்துட்டு அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலை. பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் போகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் உங்களுக்கு வந்து கிளியராக இல்லைன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லையே நம்ம வாட்ஸ்அப் குரூப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இப்போ வீடியோ போடுறோம் அப்படின்னா ஈவினிங் போல் வந்து இந்த வீடியோவில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். என்ன ஒன்றுனா ப்ரைஸ் பண்ண மாட்டோம். ஏன் ப்ரைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா
ஸோ ஆல்ரெடி நம்ம இதுலேயே எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்க சாரி இதுலேயுமே நிறைய எடிட் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் போடுறோம். திருப்பி வாட்ஸ்அப் குரூப்பில் அப்போ நம்ம போடாமலே இருக்கலாம். ஆனால் வந்து சில கஸ்டமர்ஸோட ரெக்வஸ்ட், ஒரு சில ரீசெல்லர்ஸோட ரெக்வஸ்ட், நாங்கள் ப்ரைஸ் கூட வீடியோவில் பார்த்துக்குறோம், எங்களுக்கு வீடியோவில் போடுற சாரீஸ்லாம் சூப்பராக இருக்குது, அது எங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நம்ம அதில் போடுறோம். மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோட ஏதாவது ஒரு சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா அதோட ப்ரைஸ் செக் பண்ணிக்கிறாங்க. ரீசெல்லர் அவங்க போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கஸ்டமர்ஸ் என்கொயரிஸ் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா அவங்களுமே வீடியோஸில் ப்ரைஸ் செக் பண்ணிக்கிறாங்க. இது இல்லாமல் டெய்லி அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். ஆனால் அதுக்கு வந்து ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனோட தான் நீட்டாக இந்த சாரீ என்ன அப்படின்றத ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை தான் போடுவோம். ஆனால் வீடியோவில் போடுற சாரீக்கு மட்டும் வித்தவுட் அண்ட் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும், நீங்கள் வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் போடுவோம். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வீடியோ பார்க்கும்போது சாரீஸ் ஃபாஸ்ட்டாக போகுது, எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்த்துப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி செட் பண்ணல, ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரீலாம் பார்க்குற அளவுக்கு தான் வந்து ஸ்லோவாக தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் ஈஸியாக வீடியோஸே பார்த்துக்கலாம். இல்லை முடியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், குரூப்போட லிங்க் நம்ம எப்போவுமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, நிறைய பேர் லெஃப்ட் ஆகிக்கிறீங்க. எதுக்கு ஜாயின் ஆகுறாங்க, எதுக்கு லெஃப்ட் ஆகுறாங்கன்னே தெரியலை. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய கஸ்டமர்ஸ், ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ரெகுலர் ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. நீங்கள் பட்டே ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகும் போது ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்கோம், அப்போது லெஃப்ட் ஆகுறீங்க. அது ஏன் அப்படி பண்ணுறீங்கன்றத தெரியலை. அப்படி லெஃப்ட் ஆகும்போது அந்த அப்டேட்ஸே செப்பரேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி ஜாயின் ஆகுறாங்க, லெஃப்ட் ஆகுறாங்க அப்படிங்கும் போது அது ஒரு குரூப்பில் இருக்கவே வந்து ஒரு அன்னெசரியாக நம்மளுமே இருக்கோமோ அப்படின்ற ஃபீல் அவங்களுக்கு கொடுத்துருது. ஸோ அதை தவிர்த்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் லெஃப்ட் ஆகலைனாலும் இது என்ன ஜாயின் பண்ணி லெஃப்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக அந்த அப்டேட்ஸ் அப்படியே செப்பரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தேவைப்படுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு தோணுது பாருங்களேன். அந்த இன்ஃபர்மேஷனை அப்பப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஓகேவா அது ஸ்மூத்தாக கூட்டிகிட்டு போயிடலாம், கஸ்டமருமே அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸ்மூத்தாக வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வள அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் கலெக்ஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மெல்லிங் கோட்டா ஃபேப்ரிக்கில் வந்திருக்கு. ஸோ ஸ்மெல்லிங் கோட்டா ஃபேப்ரிக் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருந்தேன். இது எப்போயாவது நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைனா போஸ்ட் பேஜில் வந்து போடுவோம், அதுலேயே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். பட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஒரு 2 வீடியோஸ் பிஃபோர், ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ அதனால் நியூ கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரஷ்யன் சில்க் வந்திருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து ரஷ்யன் சில்க்கு. ஸோ ரஷ்யன் சில்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேட்டர்ன் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக ரீஸ்டாக் கலெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் டைமாக வரும்போது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பேஜில் தான் போட்டிருந்தோம். அதில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸாக இருந்தது. எகெயின் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் நாள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மந்த்துக்கு அப்புறம் இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறதுனால சரி வீடியோலேயே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் சில்க் அப்படிங்கும்போது மெட்டீரியல் வைஸ் வந்து கோரா மஸ்லின் சாரிலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி அதில் லைட்டாக சாஃப்டாக மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஸோ அடுத்து காஜி சில்க் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக மூவிங்கில் இருக்கிற மெட்டீரியல் வந்து காஜி சில்க். ஸோ காஜி சில்கை பொறுத்தவரையும் டிசைன் வந்து அந்த மைல்டான டிசைனாக அந்த புட்டாஸ் மாதிரி தான் வரும். ஸோ அதனால் எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். பட் உங்களுக்கு அந்த பாடியில் இருக்கிற புட்டாஸ் கலெக்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்க்குறது வந்து விஸ்கோஸ் மஸ்லின் சில்க்கு. நார்மலாகவே விஸ்கோஸ் அப்படிங்கும் போது மெட்டீரியல் வைஸ் டச் ஃபீல் பண்ணும் போது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ வந்து இது வந்து விஸ்கோஸ் மஸ்லின் சில்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்திருக்கு. ஸோ வந்து நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பியோர் விஸ்கோஸ் பியோர் மஸ்லின் அப்படின்னாலே கொஞ்சம் லிட்டில் பிட் ப்ரைஸ் வந்து ஹையாக தான் இருக்க போகுது. ஸோ இது விஸ்கோஸ் அண்ட் மஸ்லினும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பியில் வந்திருக்கு. பியோர் விஸ்கோஸ்லாம் வருது பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி மெட்டீரியலில் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் சாரீ, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கு நீங்கள் வியர் பண்ணலாம். பார்க்க சிம்பிளாக இருக்கா கிடையாது, நீங்கள் ஃபங்க்ஷன் வியருக்கு கூட வியர் பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும். அடுத்து வந்து பிராசோ சாரீ. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து ஷிம்மர் பிராசோ. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோவில் தெரியல, ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து வியர் பண்ணும்போது அவ்வளோ நீட்டாக அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி ஷிம்மர் பிராசோ அப்படிங்கிற ஏற்ற மாதிரி சூப்பராக வந்துடும்.
ஸோ இதுக்கு அடுத்து இதில் எது பார்த்துறது வந்து மோஸ்ட் பிராசோ சாரி. நான் வந்து ஒரே பிராசோ சாரின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். பட் அது வந்து எல்லாம் வந்து ஷிம்மர் பிராசோ. இதுலேருந்து நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்குறது வந்து மோஸ்ட் பிராசோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் வராதனால தான் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.